எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். டிஃபன்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது தோசை தான். தோசையிலேயே நிறைய வெரைட்டிஸ் பண்றது எனக்கு பிடிக்கும். நம்ம சேனல்ல நான் நிறைய தோசை ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன். சில லிங்க்ஸை நான் கொடுக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பைசியான ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நெய் காரம் தோசை. இந்த தோசை செய்ய முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். ரஃபா கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூட 12 சிவப்பு மிளகாயை சேர்த்துக்கலாம். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளியும் நறுக்கி சேர்க்கலாம். 10 பல்லு உரிச்ச பூண்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்சர் ஜாரை மூடி தண்ணி எதுவும் ஊத்தாம நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கலாம். ஒரு போலுக்கு மாற்றி வச்சிருங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலால தக்காளி வெங்காயம் எதையும் வதக்காம அரைச்சி எடுத்ததால இதை தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும். அதனால இந்த மசாலாவை தாளிச்சு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுப்பட்டதும் அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கொதிக்கும் போது தெரிக்கும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சு வெந்திருக்கு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு போலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு தவாவை ஸ்டோவ்ல வச்சு தவா சூடானதும் ஒரு கரண்டி மாவு ஊற்றி மெலிசா தோசையை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓரத்தில் கொஞ்சம், தோசை மேலே கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. அரைச்சி வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி மசாலாவை தோசை மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேலே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க, நல்லா கிறிஸ்பியாக வரும். தோசை ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. திருப்பி போடும்போது ஃப்ளேம் லோலியே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா சட்டுன்னு கருகிடும். இன்னொரு பக்கம் வெந்ததும் தோசையை தவாலேருந்து எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாத்திடலாம். நம்மளோட நெய் கார தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை சூடாக சர்வ் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த தோசையை நான் வேர்க்கடலை சட்னி கூட சர்வ் பண்றேன். உங்களுக்கு இந்த வேர்க்கடலை சட்னியோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த காரம் மசாலாவை நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.